மத்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்திற்கான காலக்கெடுவை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் மீண்டும் ஒருமுறை நீட்டித்துள்ளது. அதாவது, ஒரு திட்டத்தின் மூலம் தகுதியான ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான UAN செயல்படுத்துதல் மற்றும் ஆதாருடன் வங்கிக் கணக்குகளை இணைப்பது கட்டாயமாகும். நவம்பர் 30, 2024 அன்று முடிவடைந்த காலக்கெடு முதலில் டிசம்பர் 15, 2024 வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் ஒருமுறை நீட்டிக்கப்பட்டதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில், தகுதி வாய்ந்த நபர்கள் அனைத்து ஊழியர்களின் வங்கிக் கணக்கிலும் UAN செயல்படுத்துதல் மற்றும் ஆதார் பதிவு செய்வதற்கான காலக்கெடு 15/12/2024 இருந்து 15/1/2025 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று வருங்கால வைப்பு நிதி ஆணையம் டிசம்பர் 20 வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுள்ள ஊழியர்களுக்கு UAN ஆக்டிவேஷனை உடனடியாக முடிக்குமாறு வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அறிவித்துள்ள மத்திய பட்ஜெட் 2024 ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது திட்டம் A, திட்டம் B, திட்டம் C என்று 3 முக்கிய திட்டங்களை கொண்டுள்ளது. இந்த ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் ஊழியர்கள் மற்றும் நிறுவன உரிமையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றது. திட்டம் A. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதல் முறையாக வேலை தேடுபவர்களை அங்கீகரித்து 1 மாத சம்பளத்தை ஊக்கத்தொகையாக வழங்குவதாகும். அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரை 3 தவணைகளாக ஊழியர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். திட்டம் B. இத்திட்டம் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும். நிறுவன உரிமையாளர்கள், பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி சந்தாக்களை 4 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையாக பெறலாம். திட்டம் C. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதம் ரூபாய் 3,000 என்று 2 ஆண்டுகளுக்கு சந்தா செலுத்த வேண்டும். இந்த திட்டம் ஜனவரி 2025 முதல் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகளை பெருக்கி இளைஞர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதே அரசின் முக்கிய நோக்கமாகும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்றினால் பணியாளர்களுக்கு கூடுதல் நிதி உதவி மற்றும் வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறுகின்றனர்.